பொழிகிறது. நம்ம கோவிலுக்கு போனால் நேரம் நிற்கப்படாது, சாமிக்கு முன்னால் பார்க்கறது அந்த சக்தி இல்லை நமக்கு. அந்த பக்கவாட்டில் தான் நிற்கணும். அந்த கடைக்கண் மூலமாக கிடைக்கிற அருளே பெருசு. நேரம் நின்னா நம்ம தப்புக்கெல்லாம் சேர்த்து தண்டனையும் சேர்த்து கிடைக்கும். அப்போ தெய்வத்துக்குத்தான் அந்த கடைக்கண்ணிலே அருள். பற்று வேற, ஆசை வேற, அன்பு வேற, அருள் வேற. பிறரை கெடுத்தாவது நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே அது ஆசை. நான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறானே அது பற்று. நானும் என்னை சேர்ந்தவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே அது அன்பு. எல்லாரும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே அது அருள். அப்ப கைகேயியை சொல்லுகிற போது கடைக்கண் அருள் பொழிய. எல்லாரும் வாழ வேண்டும், நல்லவர்கள் எல்லாம், எல்லாரும்னா கெட்டவனையெல்லாம் வாழணும்னு அவசியம் இல்லை, நல்லோர்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்ற அருள் அவள் கடைக்கண்ணில் இருந்து தூங்கும் போது கூட வருகிறதா. ஏன்னா தூங்கும் போது தான் மனுஷனோட உண்மையான சொரூபமே தெரியும். ஒருத்தன் பல பாஷைகள் பேசுவான், ஆனால் அவன் தாய்